ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்கள் தீபக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம ஒரு எக்ஸலண்ட்டான வின்டேஜ் ஆன்டிக்னு சொல்லலாம், வின்டேஜ்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு மெக்கன்டோஷில் தான் ஒரு ஆம்பை பார்க்க போகிறோம். ஸ்டீரியோ இன்டிகிரேட்டட் சாலிட் ஸ்டேட் ஆம்பிளிஃபையர் இது. ஸோ இது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆன டைம் 1966 வந்த ஒரு மாடல். சரிங்களா, 1966 வந்த ஒரு மாடல் தான் இது. 45 வாட்ஸு மெட்டல் டிரான்சிஸ்டர் மாடல் இது. ஸோ டியூப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோவில் பார்த்தீங்கன்னா இருந்த இன்னோவேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ. சரிங்களா, ஸ்டீரியோலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டியூப் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஸ்டேட் உள்ள வந்தோம். சாலிட் ஸ்டேட்டட் அது உள்ளே வந்த பிற்பாடு மெட்டல் டிரான்சிஸ்டர், டியூப் ஆன பிற்பாடு மெட்டல் டிரான்சிஸ்டர். ஸோ அந்த மாடல் தான் இது. 1966 வந்த மாடல்னாக்கா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஹேண்ட் கிராஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டடுக்கு எல்லாமே நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்டட் ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ ஏதோ மிஷினரிஸை வச்சு செஞ்ச ஒரு ஆம்பிளிஃபையர் எல்லாம் கிடையாது. ஸோ மனுஷனால் அவங்க கையாலேயே, அதை தான் ஹேண்ட் கிராஃப்டடுன்னு சொல்கிறோம், கையாலே செஞ்ச ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ 45 வாட்ஸ் 8 ohmஸுக்கு வரும். 1966 வந்த மாடல் இது. 11 kgs இருக்கும் இந்த ஆம்பிளிஃபையர். சரிங்களா, 8 ohmஸுக்கு 45 வாட்ஸு மெட்டல் டிரான்சிஸ்டரு. ஸோ 1966 வந்த மாடல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரிஜினல் கண்டிஷன் அப்படியே இருக்குது. எந்த ஒரு காரணத்துக்கும் உள்ளே எந்த ஒரு சர்வீஸும் ஆகல. ஓப்பன் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் இது. சரிங்களா, ரொம்ப ரேர் கலெக்ஷன் இது. ஸோ இவங்களுக்கு பார்க்கலாம், மெக்கன்டோஷ் வந்துட்டு மேட் இன் யூஎஸ்ஏ. சரிங்களா, அப்போ வந்துட்டு இது யூஎஸ்ஏ தான் பியூர்லி. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் பிராண்ட் அண்ட் ஹை அண்ட் ப்ரீமியம் பிராண்ட் இவங்க. அன்றைக்கி ஒரு இன்னோவேஷன் பண்ணாங்கல்ல, அதில் ஒரு வந்த மாடல் தான் இது. நல்ல ஒரு மாடலு. இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம், இது க்ளோஸ்அப்லலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாகவே மெக்கன்டோஷ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லைட்டிங்ஸ் வந்துடும். பேஸ்டபுளுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வால்யூம், பேலன்ஸ், லெஃப்ட் ரைட்டு. இங்கே பாருங்கள், இந்த நாப்லேயே சென்டர் ஒரு பார்ட் வந்துட்டு பேஸ்டபுளுக்கு இன்னொரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக. இன்றைக்கி எல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட்லேயே என்ன அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆம்பிளிஃபையரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டிவிட்டி, இது ஒரு ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் புக்கு, அதுக்கான இது அது இதுன்னு கொடுத்துருவாங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டிஸு, அதோட ஸ்கிமேட்டிக், அதோட டயக்ராம் மொத்தமாகவே இங்கே கொடுத்துருக்குறாங்க டாப்பில். இது 2 வந்துட்டு அதோட கேப்ஸு. இது 3 இன்னொரு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸு. இங்கே பார்க்கலாம் நீங்கள், இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர், மெட்டல் டிரான்சிஸ்டர். இன்னமும் ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது 100%. இந்த சைடு 2 வந்திருக்கு, இந்த சைடு 2 வந்திருக்கு. மொத்தம் 4 கெப்பாசிட்டி இது டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சைடு பிக்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேப்பு பேஸ் வந்துட்டு 180 0. இது நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், பவர் ஆன் அண்ட் ஆஃப், எல்எஃப் லோ ஃப்ரீக்வன்சிக்கான ஃபில்டர் இது, ஹெச்எஃப் ஹை ஃப்ரீக்வன்சிக்கான ஃபில்டர் இது, லவுட்னஸ் ஆன் அண்ட் ஆஃப், எல்லாமே 100% பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கில் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆனால் 100% இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இன்புட்ஸ்க்கான டெர்மினல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டிக்கு வந்துட்டு நாங்கள் இந்த பனானா ப்ளக்ஸை போட்டு வச்சுருக்கோம். ஒய் டைப் கனெக்டர்னு சொல்லுவோம். இதை ஒய் டைப் கனெக்டரை போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ்க்கான பவர் கார்டு இங்கே கொடுத்துக்கலாம். இதோட ஃபியூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உள்ள மெட்டல் கேப்ஸு இங்கே பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர்ஸு அன்னைக்கு போட்டு அதே டிரான்சிஸ்டர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங்கு. டிஸ்க்ரீட் செக்ஷன் இதோட போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர மாதிரி எஸ்எம்பிஎஸ்ஸு இந்த மாதிரி போர்டெல்லாம் இல்லாமல் டிஸ்க்ரீட் போர்டு கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூனிக்கான ஒரு மாடல். ஸ்டீரியோவில் வந்துட்டு எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு பெட்ரூம் செட்டப்பில் கேட்குறவங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதுவும் கொடுத்தாச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் போட்டிருக்கோம். இது நல்ல ப்ராடக்ட்ஸ், செம்ம ப்ராடக்ட். ஆன்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்டேஜ் கலெக்ஷன்ஸுன்ட்டு நிறைய இருக்குது. இது ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட். அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கணுன்ட்டு ஒரு விருப்பப்பட்டேன். அதனால் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நல்ல யூனிக்கான ஸ்டீரியோ ப்ராடக்ட்ஸுங்களை போட போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கு நீட்டே ஒரு சேனலை ரன் பண்ண போகிறோம், ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் தமிழில் இல்லைனாலும் வேறு ஒரு லாங்குவேஜ்லேயே ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக என்னன்னாக்கா நிறைய ப்ராடக்ட்டுங்களை காமிக்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தீபக் டி ஆடியோஸ். தேங்க்யூ.